கவிஞர் KP காமாட்சி சுந்தரம். இந்த பேரு நம்மள பலருக்கு அவர் யாருன்னே தெரியாது, அப்படிதான் சொல்லணும். அதாவது KP காமாட்சி சுந்தரம் கவிஞரா? அது யாரு? KP சுந்தரம்பாள் கேள்விப்பட்டிருக்கோம். கவிஞர்கள் முறையில பழங்கால கவிஞர்கள் பாபநாசம் சிவன், உடுமலை கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நம்ம கவியரசர் கண்ணதாசன், வைரமுத்துவாலி இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன கவிஞர் காமாட்சி சுந்தரம், KP காமாட்சி சுந்தரம் அப்படி கேள்விப்படலையே? அப்படிதான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். ஆனா உண்மையிலேயே அந்த கவிஞர் KP காமாட்சி சுந்தரங்கிற ஒரு கவிஞர் மட்டுமில்ல, ஒரு மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த நாடக நடிகர், மிகச்சிறந்த திரைப்பட எழுதக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு கவிஞர், அப்படிதான் சொல்லணும். மிகச்சிறந்த கலைஞர். அதாவது 7 வயசுலேயே நாடகம் நடிக்க ஆரம்பிச்சு 22 வயசுக்குள்ளேயே 1000 நாடகங்களுக்கு மேல் நடிச்சாராம். அந்த அளவிற்கு ஒரு புகழ் வாய்ந்த நாடக நடிகராக இருந்திருக்காரு. திரைப்படம் 1936 திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. பதிபக்திங்கிற திரைப்படம் 1936 வந்தது. அந்த திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு 1941 முதல்ல வந்த அலிபாபாவும் 40 திருடர்களும், அதுல அலிபாபாவை நடிச்சது நம்ம NS கிருஷ்ணன் அவர்கள் தான், கலைவாணர் NS கிருஷ்ணன் தான். அவர் தயாரிச்ச படம் அந்த படம். அந்த படத்திலையும் கொள்ளை கூட்ட தலைவனா இந்த கவிஞர் KP காமாட்சி சுந்தரம் தான் நடிச்சிருக்காரு. அப்படி ஒரு சிறந்த நாடக நடிகராக இருந்திருக்காரு, திரைப்பட நடிகராக இருந்திருக்காரு, மிகச்சிறந்த பாடல்கள் எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்திருக்காரு. அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த கலைஞர் தான் KP காமாட்சி சுந்தரம். யாருங்கிறத உடனே அடையாளப்படுத்தணும்னு சொன்னா, பராசக்தியில பூசாரி என்ற உடனே சிவாஜி கணேசன் பூசாரி என்ற உடனே யாரு அம்பாளா பேசுவது, யார் அம்பாளா பேசுவதுன்னு சொல்வார். அந்த பூசாரி வில்லன் தான் இந்த கவிஞர் KP காமாட்சி சுந்தரம். பூசாரி, முதலில் உன் ஜாதகத்தை கணித்துக் கொள். அம்பாளா பேசுறது பராசக்தி தாயே என்ன சொல்ற? அவர் நிறைய படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. அதாவது பாலையாவுக்கு முன்னால அதே கிட்டத்தட்ட அதே உடல் மொழியில் நடித்த நடிகர்னு சொல்லுவாங்க. அந்த அளவு மிகச்சிறந்த வில்ல நடிகரா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவர் எழுதி, அதாவது வெறும் நடிகராக மட்டும் இல்லாம ஒரு பன்முகத்தரம் வாய்ந்தவராக இருந்திருக்காரு. 1952 வந்த பராசக்தி திரைப்படம் தான் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு உன்னதமான நடிகரை இந்த தமிழ் திரையுலகத்திற்கு தந்தது. நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் வெளிவந்த திரைப்படம், மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்த திரைப்படம். பூசாரி, நான் சாவுக்கு துணிந்து விட்டேன். எனக்கு தெரியும் நான் செய்ய போகும் வேலைக்கு எது வெகுமானம் என்று. தூக்கு மேடை, தூக்கு மேடை, பரவாயில்லை. அந்த திரைப்படத்திலும் இந்த KP காமாட்சி சுந்தரம் பாட்டு எழுதியிருக்காரு. ஓ ரசிக்கும் சீமானேவா, ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் என்று வரக்கூடிய அந்த புகழ் வாய்ந்த பாட்டு இந்த கவிஞர் KP காமாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதிய பாட்டு தான். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும், விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா, ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும், விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். எத்தனையோ பாடல்கள் நாம இன்றைக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சில பாடல்கள் காலத்தையும் கடந்து நின்றுகிட்டு இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்து அலைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டு. AM ராஜா அவர்களும் ஜிக்கி அவர்களும் பாடிய பாட்டு இது. அமரதீபம் 1956 வெளிவந்த அமரதீபம் திரைப்படத்துல இடம்பெற்ற பாட்டு. 70 ஆண்டுகள் கடந்தாச்சு. 1956 வந்தது. 70 ஆண்டுகளை கடந்த பிறகு இன்னைக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டும் அமரதீபம் படத்திற்காக எழுதிய அந்த பாட்டும் இந்த நம்ம கவிஞர் KP காமாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதிய பாட்டு தான்.
எதிர்பாராததுங்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் அது. அந்த திரைப்படத்திலும் ஒரு புகழ் வாய்ந்த பாட்டு உண்டு, அதாவது சிற்பி செதுக்காத பொற்சிலை. அந்த பாட்டை எழுதினதும் இந்த நம்ம கவிஞர் காமாட்சி சுந்தரம் அவர்கள் தான். செதுக்காத பொற்சிலையே எந்தன் சித்தத்தை நீ அறியாயோ, சிற்பி செதுக்காத பொற்சிலையே. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னா, அதாவது வாலிப கவிஞர் என்று போல போற்றப்பட்ட வாலி ஆகட்டும், கவியரசர் கண்ணதாசன் ஆகட்டும், இந்த இரண்டு கவிஞர்களுமே தங்களுக்கு மெட்டுக்கு எப்படி பாட்டு எழுதுவது, அதாவது இசைக்கேற்றவாறு எப்படி பாட்டு எழுதுங்கிறத நாங்க இந்த கேபி காமாட்சி சுந்தரத்துக்கிட்ட தான் இருந்து படிச்சுக்கிட்டோம். அப்படி தன்னுடைய பல பேட்டிகள்ல வாலிப கவிஞர் வாலி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கண்ணதாசனும் தன்னுடைய கட்டுரைகள்ல இவர் எழுதியிருக்காரு. அந்த அளவிற்கு நம்முடைய கவிஞர்களையும் பின்னால் மிக பிரபலமடைந்த அந்த கவிஞர்கள் கூட தாங்கள் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருந்தவர் கவிஞர் கேபி காமாட்சி சுந்தரம். சிற்பி செதுக்காத பொற்சிலையே, நிலவும் வானில் வெண்மதியை கண்டு ஏனலைகள் ஆடுவதும் ஆனந்தம் கொண்டு, என் காத்தே நீ